Hello friends, welcome back to my channel. Kulu Manali Shimla trip oda videos la இன்னைக்கு வந்து நம்ம ஷிம்லால வந்து இருக்கோம். என்ன ஹோட்டல்ல இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ராக் கேஸ்டல் அப்படின ஒரு ஹோட்டல்ல வந்து இருக்கோம். சோ இந்த ஹோட்டலோட ரூம் அதுக்கு அப்புறம் வந்து ஃபுட் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். நம்ம ஷிம்லா டிராவல் பண்ணி வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா சரியான மழை பெஞ்சிருந்துச்சு. கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்தது, சில்லுன்னு இருந்துச்சு. ஈவினிங்கே வந்து பாத்தீங்கன்னா செம்ம கிளைமேட்டு. ஸோ ரூம்ஸ்லாம் வந்து நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரிசப்ஷன் ஏரியா, நல்லா பெருசா இருக்கு இங்க. இந்த ஹோட்டல் ஸ்டேவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபுட்டு இவங்க கொடுத்த ஃபுட்டு அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ ஹோட்டல் ரூம் வந்து பார்க்கலாம். உள்ள என்டர் ஆனவனே ஒரு கபோர்டு இருக்கு. இந்த கபோர்டில் நம்ம திங்ஸ் வச்சுக்கலாம். இங்க வந்து போத்திக்கிறதுக்கு ஒரு புல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ரெஸ்ட் ரூம், டாய்லெட், பாத்ரூம் ரெண்டுமே வந்து ஒன்றா இருந்துச்சு. க்ளீனாக நீட்டாக இருந்துச்சு பாத்ரூம்லாம். ஹீட்டர் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம மார்னிங்கில் நம்ம எழுந்து குளிக்கும் போது இல்லை ஈவினிங்கில் நம்ம டிஃபால்ட்டாக வந்து ஹாட் வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸ் பாருங்கள், இவ்வளோதான் ஸ்பேஸு. இங்கே 4 பேர் படுத்துக்கிற மாதிரி பெட்டு வந்து இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, பட் ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா டிவி, அதுக்கப்புறமா 2 சேர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரி ஒரு பால்கனி வியூ மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியாவும் நல்லா ஸ்பேஷியஸாக கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நமக்கு இங்கேயும் பஃபெட் தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, நைட்டு டின்னர் எல்லாமே வந்து பஃபெட்டில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. வெரைட்டி ஆஃப் ஃபுட் இருந்துச்சு. ஸோ யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதை எடுத்து சாப்பிட்ற மாதிரி நமக்கு கன்வீனியண்ட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம ஹோட்டல் ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 இருக்கும். ஸோ அன்றைக்கி டே வேஸ்ட் பண்ண வேணாம், கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மால் ரோட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி டிரைவர் வந்து ஃபுல் டே ஓட்டிட்டு வந்திருக்காரு. ஸோ சின்னதாக வண்டி வந்து ஒரு புக் பண்ணிவிட்டு எல்லோரும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம். ஸோ ஹோட்டல்லே வந்து நம்ம வண்டி வந்து புக் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு 7 பேர் போகிற மாதிரி வண்டி வேணும்னு சொன்னோன்னா அவங்களே புக் பண்ணிட்டாங்க, கேப் மாதிரி. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பே பண்ணிக்கலாம். இப்போ மால் ரோடுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருட்டிடுச்சு. ஒரு 6-7க்குலாம் வந்து நல்லா இருட்டிடுச்சு. வியூ வந்து நல்லா இருந்தது. பார்த்திங்கன்னா அந்த ஹில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் அந்த லைட் எரிஞ்சிட்டு பார்க்கவே வந்து நல்லா இருந்துச்சு இந்த வியூ வந்து. இங்கே வந்து மால் ரோடு வந்து போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து டிரைவர் வந்து நிறுத்திட்டாரு. அதுக்கு மேலே கார் போகாது அப்படின்னு சொல்லிட்டு. மால் ரோடில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வெஹிக்கிள்ஸும் வந்து அலௌட் கிடையாது. நம்ம நடந்து தான் போகணும். ஸோ வந்து சீனியர் பர்சன்ஸ், நடக்க முடியாதவங்களை வந்து இந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகாமல் இருக்கிறது நல்லது. மால் ரோடு வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஷாப்பிங் தான். இங்கே வந்து நிறைய புக் ஸ்டோரு, அதுக்கப்புறம் ஷால்ஸு, ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஹேண்ட்மேட் ஜுவல்லரி அதெல்லாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்ஸில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு, அது மோமோஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஷிம்லாவில் மால் ரோட் போன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம இங்கே வந்து வெஹிக்கல்ஸ்லாம் அலௌட் இல்லைன்னு சொன்னோம் இல்லையா, அதே போல் இங்கே வந்து லிஃப்ட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது மலையோட அந்த ரோடு தான், ஒரு ரோடு ஒவ்வொரு நம்மளுக்கு இப்படி மலை சுற்றி வருதுல்ல, அந்த மாதிரி மலையோட ரோடு தான். அங்கே வந்து உங்களுக்கு லிஃப்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் உங்களுக்கு நிறைய இதுதான் ஷாப்பிங் மால் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நிறைய ஷாப்ஸு, ஆனால் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். செகண்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், காஸ்ட்லியாகவும் இருக்கும். அப்புறம் வந்து மேலே செகண்ட் ஃப்ளோரில் தான் உங்களுக்கு வந்து அந்த சர்ச், கிரைஸ்ட் சர்ச் ஒன்று சொல்லுவாங்க, அந்த சர்ச் வந்து மேலே தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகல, டேரெக்டாக வந்து செகண்ட் ஃப்ளோர் போனோம். இந்த லிஃப்ட் போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிக்கெட் கவுண்டர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரொம்ப டூரிஸ்ட் அதிகமாக விசிட் இருக்க டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிக்கெட் வாங்குறதுக்கே உங்களுக்கு அதிக டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் அந்த லிஃப்ட்லேயும் லைன் நின்று தான் நம்ம வந்து போனோம். ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு புரியலை, என்ன எதுக்கு லிஃப்ட்டில் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்கக்கிட்ட விசாரிச்சுட்டு
இந்த மாதிரி மால் ரோடு போகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் தான் போகணும். ஏன்னா அப்படி நடந்து போனோம்னா நிறைய படிக்கட்டு ஏறி உங்களுக்கு நடந்து வர மாதிரி இருக்கும். ஸோ பப்ளிக்கு ஈஸி அக்சசிபிளுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். டிக்கெட் வாங்கும் போது ரிட்டர்னுக்கும் வந்து சேர்த்து வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டர்ன் போகும்போது மறுபடியும் டிக்கெட்டுக்கு லைன் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அப்போவே வாங்கிட்டோன்னா போகும்போது நம்ம வந்து டக்குன்னு போயிடலாம். அதே போல் இங்கே லிஃப்ட் க்ளோசிங் டைம்லாம் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த டைம் பார்த்துட்டு நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து போய் லைன் நின்று போனோம். நாங்கள் போன டைமு கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்துச்சு. ஸோ டே டைமில் வந்து உங்களுக்கு ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நைட் டைமில் இந்த மால் ரோடு எங்கே பார்த்தாலும் லைட்ஸு ஷாப்ஸு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே போல் இங்கே வந்து நடந்து போகும்போதும் பார்த்திங்கன்னா ரோடு வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். நடக்க முடியாதவங்கள வந்து கண்டிப்பாக நம்ம இங்கே வந்து கூட்டிகிட்டு வர முடியாது. எங்களுக்கே வந்து நடக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ரோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஸ்டீப் ரோடாக இருக்கும். மலை மேலே நடந்து போகிற மாதிரியே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்து இது பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் நிறைய ஸ்வீட் ஸ்டாலு, அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் மோமோஸ்லேருந்து, அதுக்கப்புறம் வந்து இந்த சீஸ் பால்ஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷிம்லா ஃப்ரூட்ஸ்லாம் கூட வந்து வச்சுருந்தாங்க. நட்ஸு, ஃப்ரூட்ஸ், அதெல்லாம் ஃப்ரூட் சிரப்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறமா நிறைய பெரிய பெரிய கடைகள் வந்து இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போய் பார்த்தோம்னா பயங்கர காஸ்ட்லியாக இருந்துச்சு. நம்ம போய் வாங்க முடியாத அளவுக்கு வந்து காஸ்ட்லியாக வந்து அவங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் கடைகள்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீப்பாக நம்ம பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் பெரிய பெரிய ஷோரூம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸாக தான் வந்து வச்சுருப்பாங்க. ஷிம்லா ஷால்ஸ் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கடை வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். நிறைய ஷாலு, ஸ்டோல்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்வெட்டர்ஸு, அந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இங்கே கிடைக்கும். மேலும் ஹேண்ட்மேட் ஜுவல்லரி, அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆர்னமெண்ட்ஸ் கடைங்க, நம்ம கம்பல் அதெல்லாம் வாங்குற மாதிரி நிறைய ஆர்னமெண்ட்ஸ் கடைங்க அதெல்லாமே வந்து இருந்துச்சுங்க. நாங்கள் வந்ததே லேட்டு. அப்புறம் லிஃப்ட் க்ளோஸ் பண்ணிட போகிறான்னு சொல்லிட்டு கடகடன்னு போயிட்டு சர்ச் பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்டோம். கொஞ்சம் முன்னாடியே வந்து ஏர்லியாக வந்திருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். பட் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் டேக்கு வந்து வேறு டூர் பிளான்ஸ் வந்து இருக்கனால சரி இன்றைக்கே மால் ரோடு முடிச்சிடலாம். நம்ம அதிகமாக வந்து இங்கே நம்ம வாங்கவும் மாட்டோம். ஸோ ஜஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்தோம் இந்த வாட்டி. அப்படியே இந்த ரோடில் வந்து நம்ம மேலே அப்படியே போயிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு லாங்கில் வந்து உங்களுக்கு அந்த சர்ச் தெரியும். ரொம்ப பழமையான சர்ச் இது வந்து 1857 கட்டியிருக்காங்க. நார்த் இந்தியாவில் ரொம்ப ஏன்ஷியண்டான சர்ச் வந்து இந்த கிரைஸ்ட் சர்ச் தான், ஷிம்லாவில் இருக்க சர்ச்சு. பார்க்குறதுக்கே வியூ வந்து சூப்பராக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த சர்ச்சு. நாங்கள் போன டைம் வந்து அது க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. சீக்கிரமாக போயிருந்தால் மேபி ஓப்பன் ஆகிருக்குமோ என்னமோ தெரியல. பட் டைமிங் கரெக்டாக தெரியல சர்ச் ஓப்பன் டைமு. பட் அந்த லைட் வியூலாம் வந்து பார்த்திங்கன்னா லைட் போட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த சர்ச்சு. மிஸ் பண்ணாமல் நம்ம ஷிம்லா வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சர்ச் வியூ வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அதுவும் நைட் டைமில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பசங்களாம் வந்து பசி எடுக்குது சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கடையில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அதுக்கப்புறம் வந்து சீஸ் பால்ஸு அதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து அங்கே டொமேட்டோ சூப் அதெல்லாம் கூட வந்து இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுட சுட குலாப் ஜாமுன், ஜிலேபி அதெல்லாம் கூட வந்து இங்கே கடையில் வந்து இருந்துச்சு. பட் நின்று வாங்கி சாப்பிட டைம் இல்லாதனால அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். மேபி அவங்க ஃப்ரெஷ்ஷாக போடுறதுனால கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். ஜிலேபியும் நல்லா சுட சுட இருந்துச்சு. குலாப் ஜாமுனும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட ஜீராவோட கொடுத்துட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக அது மிஸ் பண்ணிட்டோம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி ஓவர் கோட் மாதிரி, ஸ்வெட்டர் மாதிரி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து உள்ளன்லேயே வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்களா இங்கேருந்து பாருங்கள் அந்த சர்ச் வியூ. நம்ம இந்த ரோட்டில் வந்து மேடு ஏறி நடந்து போனோம். பட் நிஜமாகவே நடந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து நான் வீடியோ வந்து எடுத்துக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தேன். நைட் லைட்டில் இந்த சர்ச் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மார்னிங் டே டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளேர்னு இருக்கும் மாட்டிருக்கு சர்ச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பசங்க பாட்டு ஓடிட்டு இருந்தாங்க, நமக்கு தான் நடக்க முடியல. இங்கே பாருங்கள் செம்ம சீனாக இருந்துச்சு. இந்த சர்ச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் உள்ளே போக முடியலன்ட்டு ஒரு கவலை. சர்ச் பார்த்துட்டு மறுபடியும் உடனே ரிட்டர்ன் ஆயாச்சு. ஏன்னா லிஃப்ட்டுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு போயிட்டோம். அதே போல் ரிட்டனுக்கு வந்து கேபு புக் பண்ணியிருந்தோம். அதே கேபில் ஹோட்டலுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம்.
மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா டின்னருக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, 10 o'clock கூட க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு வர ஃபோன் வந்துச்சு ஹோட்டல்ல இருந்து. அதனால அவசரமா போய் டின்னர் சாப்பிட்டு அன்னைக்கு டேவை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.